மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டில் பேசிய தவிக தலைவர் விஜய், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்பதை மீண்டும் திட்டவட்டமாக உறுதியாக தெரிவித்தார். தவிகவுக்கும் திமுகவுக்கும் எதிராகத்தான் போட்டி. 234 தொகுதிகளிலும் விஜய் முகம்தான் வேட்பாளர் என தெரிவித்துள்ளார். நகரப் பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 26ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி 15 லட்சம் பேர் மனு கொடுத்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜக கட்சியின் பூத் கமிட்டி மண்டல மாநாடு தமிழ்நாடு முழுவதும் 7 இடங்களில் நடைபெறவுள்ளது. இதன் முதல் மாநாடு நெல்லையில் நாளை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். குற்ற வழக்கில் கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர், முதல் மந்திரிகள், அமைச்சர்களின் பதவியை பறிக்க வழிவகை செய்யும் மசோதா பாராளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. மக்கள் பிரதிநிதிகள் தவறு செய்து தண்டனை பெற்றால் அவர்களது பதவி நீக்கப்படுவது சரிதானே, அப்போதுதான் ஒழுங்கு இருக்கும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளில் ஏராளமான இளம் தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர்கள் மிகவும் திறமையானவர்கள். ஆனால் குடும்ப பாதுகாப்பு இன்மையால் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதுபோன்ற இளம் தலைவர்கள் இருப்பது ராகுல் காந்திக்கு பாதுகாப்பற்ற உணர்வையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி 5, 12, 18, 28 என 4 விதமாக வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இனிமேல் 5 மற்றும் 18% என 2 விதமாக வசூலிக்க ஜிஎஸ்டிக்கான மந்திரிகள் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. உலகமெங்கும் மக்களின் அன்பை பெற்ற நீதிபதி பிராங்க் கேப்ரியோ 88 வயதில் காலமானார். மாநகராட்சி நீதிபதியான இவர் விசாரிக்கும் போக்குவரத்து குற்றங்கள் சார்ந்த வழக்குகள் காட்டன் புரோவிடன்ஸ் என்ற நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டு வந்தது. உலகின் மிகவும் கனிவான, மனிதாபிமானம் கொண்ட நீதிபதி என்று பெயர் பெற்ற பிராங்க் கேப்ரியோ கணைய புற்றுநோயால் இன்று காலமானார். ரஞ்சித் தொடருக்கான மும்பை அணியின் கேப்டன் பதவியில் இருந்து ரகானோ விலகியுள்ளார். இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரின் பதவிக்காலம் ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரை பிசிசிஐ நீட்டித்துள்ளது.